அதிகாரம் 9. அந்தியோக்கு எப்பிபானின் முடிவு. அக்காலத்தில் மன்னன் அந்தியோக்கு பெர்சிய பகுதிகளிலிருந்து இழிவுற்ற நிலையில் பின்வாங்கினான். ஏனெனில் பெர்சப்போலி என்னும் நகரில் புகுந்து கோயில்களை கொள்ளையடிக்கவும் நகரை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் முயன்றிருந்தான். உடனே மக்கள் தங்களை காத்துக்கொள்ள படைக்கலங்களோடு விரைந்தார்கள். அவனையும் அவனுடைய ஆட்களையும் தோற்கடித்தார்கள். இதனால் மன்னன் அந்தியோக்கு அப்பகுதி மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டு வெட்கத்தோடு பின்வாங்க நேரிட்டது. அவன் எக்பத்தானாவுக்கு சென்றபோது நிக்கானோருக்கும் தீமோத்தேயுவின் படைக்கும் நிகழ்ந்தவை பற்றி அறிய வந்தான். உடனே சீற்றம் கொண்டான். தன்னை துரத்தி அடித்தவர்களால் தனக்கு நேர்ந்த தீங்குகளை யூதர்கள் மேல் திருப்பிவிட எண்ணினான். ஆகவே தன் பயணம் முடியும் வரை எந்த இடத்திலும் நிறுத்தாமல் ஓட்டும்படி தன் தேரோட்டிக்கு கட்டளையிட்டான். ஆனால் விண்ணக இறைவனின் தீர்ப்பு அவனை தொடர்ந்தது. ஏனெனில் நான் எருசலேம் சென்றவுடன் அதனை யூதர்களின் கல்லறையாக மாற்றுவேன் என்று அவன் இருமாப்புடன் கூறியிருந்தான். அனைத்தையும் காணும் ஆண்டவரும் இஸ்ரவேலின் கடவுளுமானவர் கண்ணுக்கு புலப்படாத தீராத நோயால் அவனை வதைத்தார். அவன் மேற்சொன்னவாறு பேசி முடித்தவுடனே அவனது குடலில் தாங்க முடியாத வலியும் உள்ளுறுப்புகளில் பொறுக்க முடியாத நோவும் ஏற்பட்டன. கேட்டிராத பற்பல கொடுமைகளால் பிறருடைய குடல்களை வதைத்திருந்த அவனுக்கு இவ்வாறு நேர்ந்தது முறையே. இருப்பினும் அவனுடைய திமிர் எவ்வகையிலும் அடங்கவே இல்லை. அவன் இன்னும் மிகுதியாக இருமாப்புற்றான். யூதர்களுக்கு எதிராக அவனது சீற்ற கனல் பற்றி எரிந்தது. எனவே அவன் இன்னும் விரைவாக தேரை ஓட்டுமாறு கட்டளையிட்டான். ஆனால் மிக விரைவாக பாய்ந்து சென்று கொண்டிருந்த தேரிலிருந்து கீழே வீழ்ந்தான். அந்த படுவீழ்ச்சியால் அவனது உடலின் ஒவ்வொரு உறுப்பும் துன்பத்துக்கு உள்ளாயிற்று. இவ்வாறு இயல்புக்கு மீறிய இருமாப்பால் தூண்டப்பட்டு கடல் அலைகளுக்கு தன்னால் கட்டளையிட முடியும் என்று நினைத்தவன், உயர்ந்த மலைகளை துலாக்கோலில் வைத்து தன்னால் நிறுக்க முடியும் என்று கற்பனை செய்தவன் அந்தோ தரையில் வீழ்த்தப்பட்டான். கடவுளின் ஆற்றல் அனைவருக்கும் வெளிப்படும் வகையில் ஒரு தூக்கு கட்டிலில் வைத்து தூக்கிச் செல்லப்பட்டான். அக்கொடியவனின் உடலிலிருந்து புழுக்கள் ஒன்றாய் திரண்டு எழுந்தன. அவன் கடும் துன்பத்துயரோடு வாடி குற்றுயிராய் கிடந்த நிலையிலேயே அவனது சதை அழுகி விழுந்தது. அதனின்று எழுந்த கொடிய நாற்றத்தால் அவனுடைய படை முழுவதும் அருவருப்பு அடைந்தது. விண்மீன்களை தன்னால் தொட முடியும் என்று சற்றுமுன் எண்ணிக்கொண்டிருந்த அவனை பொறுக்க முடியாத நாற்றத்தின் பொருட்டு அப்போது எவனும் தூக்கிச் செல்ல இயலவில்லை. இறுதியில் மனமுடைந்தவனாய் தனது இருமாப்பை கைவிடத் தொடங்கினான். கடவுளால் தண்டிக்கப்பட்ட நிலையில் அறிவு தெளிந்தான். ஏனெனில் தொடர்ந்து பெரும் துன்பத்திற்கு உள்ளானான். தன் நாற்றத்தை தானே தாங்க முடியாத போது அவன் கடவுளுக்கு அடங்கியிருப்பதே முறை, அழிவுக்குரிய மனிதன் தன்னை கடவுளுக்கு இணையாக எண்ணுவது தவறு என்று கூறினான். அக்கயவன் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்தான். ஆனால் அவர் அவனுக்கு இரக்கம் காட்டுவதாக இல்லை. அப்பொருத்தனைப்படி திருநகரை தரைமட்டமாக்கி அதை கல்லறையாக்க விரைந்து வந்தவன் இப்போது அதற்கு விடுதலை கொடுக்க முடிவு செய்தான். யூதர்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு கூட தகுதியற்றவர்கள் என்று கருதி அவர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் காட்டு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இரையாக எறிந்துவிட திட்டமிட்டிருந்தவன் இப்போது அவர்கள் எல்லாரையும் ஏதென்சு நகரத்தாருக்கு இணையாக நடத்தவும் எண்ணினான். தான் முன்பு கொள்ளையடித்திருந்த திருக்கோவிலை அழகுமிக்க நேர்ச்சை படையல்களால் அணி செய்வதாகவும்
தூய கலன்கள் அனைத்தையும் பன்மடங்காக திருப்பிக் கொடுப்பதாகவும் பலிகளுக்கான செலவுகளை தன் சொந்த வருவாயிலிருந்து கொடுப்பதாகவும் முடிவு செய்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக தானே ஒரு யூதனாக மாறுவதாகவும் மக்கள் குடியிருக்கும் இடங்களுக்கெல்லாம் சென்று கடவுளுடைய ஆற்றலை அறிக்கையிடுவதாகவும் உறுதி கூறினான். ஆயினும் கடவுளின் முறையான தண்டனை தீர்ப்புக்கு அவன் உள்ளானதால் அவனுடைய துன்பங்கள் எவ்வகையிலும் குறையவில்லை. நம்பிக்கை முழுவதும் இழந்தவனாய் கெஞ்சும் மொழியில் ஒரு மடலை யூதர்களுக்கு வரைந்தான். அது வருமாறு: மதிப்புக்குரிய யூத மக்களுக்கு அவர்களுடைய மன்னரும் படைத்தலைவருமாகிய அந்தியோக்கு எல்லா நலமும் பெற வாழ்த்தி எழுதுவது. நீங்களும் உங்கள் மக்களும் நலமுடன் இருப்பின் உங்கள் விருப்பப்படியே அனைத்தும் சிறப்பாக நடக்குமாயின் எனக்கு மகிழ்ச்சியே. என் நம்பிக்கை விண்ணக இறைவனில் உள்ளதால் நீங்கள் என் மீது கொண்டுள்ள மதிப்பையும் நல்லெண்ணத்தையும் அன்புடன் நினைவு கூறுகிறேன். பெர்சிய பகுதிகளிலிருந்து நான் திரும்புகையில் ஒரு கொடிய நோயால் பீடிக்கப்பட்டேன். அதனால் உங்கள் அனைவருடைய பொது நலனுக்கும் ஆவன செய்வது இன்றியமையாதது என்று கண்டேன். என் நிலையை குறித்து நான் மனமுடையவில்லை. ஏனெனில் நோயினின்று நலம் பெறுவேன் என்னும் நம்பிக்கை எனக்கு பெரிதும் உண்டு. என் தந்தை மலை நாடுகளில் தம் படையை நடத்திச் சென்ற வேளைகளில் தமக்கு ஒரு பதிலாளை ஏற்படுத்தியதை நான் அறிவேன். இதனால் யாதேனும் எதிர்பாராதது நடப்பினும் அல்லது விரும்பாத செய்திகள் வந்தாலும் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட மக்களுக்கு தொல்லைகள் நேரா. ஏனெனில் ஆட்சி யாரிடம் விடப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறிவார்கள். இது தவிர அண்டை நாட்டு மன்னர்கள், குறிப்பாக என் அரசின் எல்லை நாட்டு மன்னர்கள் தக்க வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும், என்ன நடக்கப் போகிறது என கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் எனக்கு தெரியும். ஆகவே நான் என் மகன் அந்தியோக்குவை மன்னராக ஏற்படுத்தியிருக்கிறேன். நான் மலை நாடுகளுக்கு விரைந்த போதெல்லாம் அவரை உங்களுள் பலருடைய பொறுப்பில் ஒப்படைத்து பரிந்துரைத்ததும் உண்டு. இங்கு நான் எழுதியுள்ளதை அவருக்கும் எழுதியுள்ளேன். ஆகவே பொதுவாகவும் தனிப்பட்ட முறையிலும் நான் உங்களுக்கு செய்துள்ள நன்மைகளை நினைவுகூர்ந்து என் மீதும் என் மகன் மீதும் இப்போது கொண்டுள்ள நல்லெண்ணத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அவர் என் கொள்கைகளை பின்பற்றி உங்களை பண்போடும் மனித நேயத்தோடும் நடத்துவார் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. இவ்வாறு கொலையாளியும் இறை பழிப்போனுமாகிய அந்தியோக்கு தான் மற்றவர்களுக்கு கொடுத்திருந்தவற்றை போன்ற கொடிய துன்பங்களை தானும் அனுபவித்த பின் அயல் நாட்டின் மலைகளில் மிகவும் இரங்கத்தக்க நிலையில் சாவை சந்தித்தான். அந்தியோக்குவின் நெருங்கிய நண்பனான பிலிப்பு அவனது உடலை வீட்டுக்கு எடுத்துச் சென்றான். பின்பு அவனுடைய மகனுக்கு அஞ்சி எகிப்தில் இருந்த தாலமி பிலமேத்தோரிடம் அடைக்கலம் புகுந்தான்.